உலகம் முழுக்க எத்தனையோ மரங்கள் இருந்தாலும் சிவபெருமானுக்கு வில்வ மரத்து இலைகள் எதனால ரொம்ப பிடிக்குது? புராண கதைகளின்படி பார்வதி தேவி ஒரு தடவை மந்தார மலைச்சாரல்ல ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்திருக்காங்க. விளையாடியதால ரொம்பவும் களைப்புற்ற அவங்களுடைய நெற்றியிலிருந்து ஒரு துளி வியர்வை பூமியில விழுந்திருக்கு. அந்த வியர்வை துளி பூமியில ஒரு விருட்சமா வளர்ந்திருக்கு. அதுதான் சிவபெருமானுக்கு ரொம்பவும் பிடிச்சமான புனிதமான வில்வ மரம். வில்வ மரத்துடைய வேர்கள்ல மலைமகள் கிரிஜா தேவியும், தண்டு பகுதியில மகேஸ்வரி தேவியும், கிளைகள்ல தாட்சாயணி தேவியும், இலைகள்ல பார்வதி தேவியும், பூக்கள்ல கௌரியும், கனிகள்ல காத்தியாயனி தேவியும் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி வில்வ மரம் முழுமையா பார்வதி தாயுடைய சொரூபமா இருக்கிறதால சிவபெருமானுக்கு பிடிச்சதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச இந்த வில்வ இலைகளை கொண்டு பூஜை செய்யும் போது அவர் மனம் மகிழ்ந்து போறாரு. வில்வ இலைகள்ல ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கு. புராண காலத்துல பார்க்கடலை கடையும் போது தோன்றிய விஷத்தின் வீரியத்தை குறைக்க வில்வ இலைகளை அதன் மீது தூவியதா சொல்லப்படுறதும் உண்டு. வில்வ மரத்தின் பெருமையை உணர்த்தும் வகையில சித்த மருத்துவத்துல வில்வ மரத்தின் இலைகள் நிறைய மருத்துவ குணங்களை வாய்ந்ததாகவும் பயன்படுத்தப்படுது. இதனாலதான் சிவபெருமானுக்கு அதிகபட்சமா வில்வ இலைகளை கொண்டு பூஜை செய்யப்படுது.